ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் விரல் சைஸ் அளவு இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை எண்ணெயோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாவே கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டுல எடுத்து நம்ம ஆற வைக்க போறோம். இப்ப கடாயில இருக்கிற மீதி எண்ணெயில 50 கிராம் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுக்க போறோம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்க, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்ப எடுத்து தட்டுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பீர்க்கங்காயில தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே கட் பண்ணிக்கலாம். முழு பீர்க்கங்காயும் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அந்த ஆயில்ல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதங்கி வரணுங்க, அதனால சிம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இதையும் எடுத்து பிளேட்ல ஆற வச்சுக்கலாம். இப்ப பீர்க்கங்காய் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த பீர்க்கங்காய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன், அதையும் அந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறேங்க, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, அரைச்சிக்கிட்டு வந்த பேஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. இப்ப அடுத்ததா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 உடைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை அந்த தாளிப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கிண்ணத்துல பாதி அளவு இந்த துவையில எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறதுல நான் 200 கிராம் ரைஸ் குக் பண்ணி வச்சிருக்கேன், உதிர் உதிரா நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். இதை அந்த பேஸ்டோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா உதிர் உதிரா உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கேங்க, அதை இந்த மிக்ஸோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடையாம உடன் கரண்டியில கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, பீர்க்கங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடலாம், இல்ல அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பட்டாணி பொரியல் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.